மசோதாக்கள் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் 14 விளக்க கேள்விகள் குறித்த விசாரணையின் போது ஆளுநர்கள் அரசாங்க ஊழியரோ அல்லது ஆளுங்கட்சியின் ஏஜென்ட்டோ அல்ல, ஆளுநர்கள் சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார்கள் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கெடு விதித்த விவகாரம் பற்றிய குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான விசாரணையானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி கடந்த 55 ஆண்டுகளாக வெறும் 20 மசோதாக்களுக்கு மட்டுமே ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததாக வாதிட்டார். மாநில ஆளுநர்கள் 1970ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 90% மசோதாக்களுக்கு ஒரு மாதத்திற்குள் ஒப்புதல் அளித்துள்ளனர் என அவர் வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மாநிலங்கள் எவ்வித தரவுகளையும் முன்வைக்க வாய்ப்பு அளிக்காத பட்சத்தில் மத்திய அரசின் இத்தகைய தரவுகளை முன்வைப்பது நியாயமாக இருக்காது என கூறினார். மேலும் ஆளுநர் என்பவர் தபால்காரர் என்ற மாநிலங்களின் வாதம் அடையாள பதவியை போன்ற தோற்றத்தை தருகிறது என கண்டித்த நீதிபதிகள் ரப்பர் ஸ்டாம்பாக ஆளுநர்கள் இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். வாக்களிக்க உரிமை இல்லாவிட்டாலும் அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர்கள் சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார்கள் என திட்டவட்டமாக கூறிய நீதிபதிகள் சட்டம் இயற்றும் செயல்பாடுகள் ஆளுநர்களின் ஒப்புதல் முடிவில் நிறைவுறுகின்றன என தெரிவித்தனர். ஆளுநர்கள் அரசாங்க ஊழியரோ ஆளுங்கட்சியின் ஏஜென்ட்டோ அரசியல் கட்சிகளின் உத்தரவுகளுக்கு இணங்கும் நபரோ அல்ல என நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்தனர். நாட்டின் நலன்களை காக்கும் பாரபட்சமற்ற நடுநிலைவாதியாகவும் ஆளுநர்கள் செயலாற்ற வேண்டியுள்ளதாகவும் சில நேரங்களில் மத்திய அரசின் சட்டங்களுக்கு மசோதாக்கள் குறித்து ஆலோசனை நடத்தவும் மறுபரிசீலிக்கவும் ஆளுநர்களுக்கு உரிமை உண்டு எனவும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததை நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% இறக்குமதி வரி விதித்ததால் இருநாட்டு வர்த்தக உறவில் சலசலப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் வரும் வாரங்களில் தனது நண்பர் பிரதமர் மோடியுடன் பேச தாம் மிகவும் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் தெரிவித்திருந்தார். அவரது பதிவுக்கு பதிலளித்த பிரதமர் மோடி இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமின்றி இயற்கையான கூட்டாளிகள் என்றும் டிரம்புடன் பேச தாம் ஆர்வத்துடன் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைக்கான நிகழ்ச்சி நிரலை அதற்கான குழுக்கள் இறுதிப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர் மோடி இரு நாட்டு மக்களும் பிரகாசமான வளமான எதிர்காலத்தை பெற தாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட போவதாக உறுதியளித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்தை நாடு தழுவிய அளவில் மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தகுதி உள்ள எந்தவொரு குடிமகனும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடாமல் இருப்பதையும் தகுதியற்ற எவரும் பட்டியலில் சேர்க்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கேட்டுக்கொண்டார். மேலும் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர் எண்ணிக்கை 1200க்கும் மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக சுஷீலா கார்கியை ஜென்சி தலைமுறையினர் தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் ஊழல் மற்றும் சமூக ஊடகங்கள் முடக்கத்திற்கு எதிராக ஜென்சி தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தால் பிரதமராக இருந்த KP சர்மா ஓலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து ஜென்சி தலைமுறையினர் சுமார் 4 மணி நேரம் விவாதித்து நேபாள உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கியை அடுத்த பிரதமராக தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சுஷீலா கார்கியிடம் தொலைபேசி வழியாக விருப்பம் கேட்டபோது அவர் இடைக்கால அரசை வழிநடத்த சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேபாளத்தில் கலவரத்தால் உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்திய ஜென்சி தலைமுறையினரே தற்போது தூய்மை பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். சமூக வலைதளங்கள் மூலம் தூய்மைப்படுத்தும் பணிகளுக்கு ஜென்சி தலைமுறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டட பகுதிகளிலும் இளம் தலைமுறையினர் தூய்மை பணி மேற்கொண்டனர். வன்முறை மூலம் கட்டடங்களை சேதப்படுத்திய இளைஞர்களே தற்போது தூய்மை பணியிலும் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையை பயன்படுத்தி கைதிகள் பலரும் சிறையிலிருந்து தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் சுமார் 13,500 கைதிகள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சிறைகளிலிருந்து தப்பிச் சென்றதாக நேபாள ஒலிசாவின் செய்தி தொடர்பாளர் பெனோத் கெமெரே தெரிவித்துள்ளார். சில சிறைகளுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்த சம்பவமும் அங்கு அரங்கேறியுள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்யும் அரசின் முடிவுக்கு கல்வித்துறை வாரிய கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. செவ்வாயன்று நடந்த கல்வித்துறை வாரிய கூட்டத்தில் இயக்குநர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு குறித்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில நாட்களில் அரசாணை வெளியாகும் என கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் செல்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சென்று தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஹோசூரில் உள்ள எல்காட் தொழில்நுட்ப பூங்காவில் புதிய நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சூளகிரி பஸ் நிலையத்தில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வரை ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையை திறந்து வைத்து 1100 கோடி மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி அரசு விழாவில் பங்கேற்று பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி திட்டங்கள் குறித்த குறும்பட திரையிடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். கிருஷ்ணகிரியின் தொன்மையும் வரலாறும் என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்ட புத்தகத்தை வெளியிடுகிறார். தாவேகா தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி அளித்துள்ள காவல்துறை 23 நிபந்தனைகளை விதித்த நிலையில் அதை தாவேகா தரப்பில் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பிரச்சாரத்தின் இறுதியில் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மரக்கடையில் வாகனத்தில் நின்றபடியே சுமார் 20 நிமிடம் உரையாற்ற தாவேகா சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. தாவேகாவினரின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட காவல்துறை 20 முதல் 30 நிமிடம் பேசிக்கொள்ளலாம் என்றும் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் வாகனத்தில் அமர்ந்தவாறே செல்ல வேண்டும் என்றும் அதிக வாகனங்கள் பின்தொடரக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். கட்டாயமாக ஆம்புலன்ஸ் வசதி வேண்டும் என குறிப்பிட்டுள்ள காவல்துறை சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதையும் குறிப்பிட்டுள்ளனர். நோயாளிகளை அழைத்து வரும் ஆம்புலன்ஸ்கள் அல்லது அழைத்து வரச் செல்லும் ஆம்புலன்ஸ்களுக்கு உடனடியாக வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளது. நிபந்தனைகளை மீறினால் வழக்கு பதியப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியானது. இதில் அனுமதி பெறாமல் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாக AP இன்டர்நேஷனல் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரியும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆவணப்படத்தின் மூலம் ஈட்டிய லாப கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்தார். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்தியா குறித்து சுவிட்சர்லாந்து தெரிவித்த கருத்திற்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. சிறுபான்மையினரை பாதுகாக்கவும் கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்திற்கான உரிமைகளை நிலைநிறுத்தவும் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் சுவிட்சர்லாந்து கேட்டுக்கொண்ட நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இந்திய தூதர் ஷிதிஜ் தியாகி சுவிட்சர்லாந்தின் இந்த கருத்துக்கள் ஆச்சரியப்படத்தக்க ஆழமற்ற மற்றும் தவறான தகவல்கள் கொண்ட கருத்து என கண்டனம் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நிலவி வரும் இனவெறி மற்றும் வெளிநாட்டினர் மீதான வெறுப்பு போன்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய அவர் அவற்றின் மீது சுவிட்சர்லாந்து கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். இவற்றை தீர்க்க சுவிட்சர்லாந்துக்கு பன்முகத்தன்மையை நாகரிகமாக ஏற்றுக்கொண்ட இந்தியா உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஐக்கிய அரபு அமீரகத்தை எளிதில் வீழ்த்தியது இந்திய அணி. துபாயில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த UAE 57 ரன்களுக்கு சுருண்டது. இந்திய அணியில் குல்தீப் யாதவ் 2 ஓவர்களை வீசி 4 விக்கெட்டுகளை சாய்த்தார்.
ஆல்ரவுண்டர் சிவம் துபே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 58 ரன்கள் என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி வெறும் 4.3 ஓவர்களில் இலக்கை சேஸ் செய்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 6 4 பறக்கவிட்ட அபிஷேக் சர்மா 16 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தார். சுப்மன் கில் ஆட்டமிழக்காமல் 20 ரன்கள் சேகரித்தார். கிரிக்கெட் உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது.